ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம போகிறது அட்லாண்டாவில் இருக்கிற ஜூவை சுற்றி பார்க்க தாங்க. அட்லாண்டா சிட்டி பாஸ் வாங்கி நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸையும் கவர் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அட்லாண்டா ஜூ பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த அட்லாண்டா ஜூவையும் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அதை தான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே எனக்கு ரிப்பீட்டடாக யூஎஸ் வந்ததுக்கப்புறம் கேட்ட கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். அது என்னது அப்படின்னா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அட்லாண்டாவா இல்லை ஆஸ்டின், அதாவது டெக்ஸஸா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டிஎம் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் என்னை நேரில் மீட் பண்ணுற சில ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் ஆன்சரை இந்த வீடியோலையே அப்படியே நான் சொல்லிடுறேன். நான் முன்னாடி யூஎஸில் 6 இயர்ஸ், ஆஸ்டினில் டெக்ஸஸில் H4 டிபெண்ட்டாக தான் இருந்தேன். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு H4 டிபெண்ட்டாக இருக்கும்போது நான் எப்படி யோசித்தேன், நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கலாம். பட் இது பியூர்லி என்னோட H4 டிபெண்ட். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் எது பெஸ்ட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டெக்ஸஸை பார்த்துடலாம். நான் டெக்ஸஸில் இருந்தது பிஃபோர் கோவிட். அப்போவே இந்தியன் பாப்புலேஷன் நிறையவே இருக்கும். அதே மாதிரி அங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ், எஸ்பெஷலி தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையவே இருந்துச்சு. அடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னா வெதர். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டெக்ஸஸில் வின்டர் ரொம்ப லாங்காக ஹெவியாலாம் இருக்காது. ஒரு 2 இல்லைனா 3 மந்த்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். மற்றபடி ஓகே தாங்க. அதே மாதிரி டெக்ஸஸ் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே நிறைய பேர் மணி சேவ் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் பெரிய ட்ராபேக்காக பார்த்தது, டெக்ஸஸ் ரொம்ப பெரிய ஸ்டேட்டு. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்த ஒரு 3 இயர்ஸ்லேயே ஆஸ்டினில் இருந்ததுனால இந்த சைடு ஹூஸ்டன், அந்த சைடு டாலஸ், அதுக்கப்புறம் சான் ஆண்டனியோ, இங்கே இருக்கிற எல்லா அட்ராக்ஷன்ஸையும் சுற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கே போகிறதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, டெக்ஸஸ் ரொம்ப பெரிய ஸ்டேட்டு. அந்த ஸ்டேட்டோட பார்டரை க்ராஸ் பண்ணுறதுக்கே 10 to 11 hours ஆகும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணி தான் அடுத்த ஸ்டேட்டையே பார்டரை டச் பண்ண முடியும் போது, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 3 days லாங் வீக்கெண்ட் வருது, அப்போ ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணலாம் அப்படின்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்தமாரி டைமில் நம்ம ஃப்ளைட் டிக்கெட் தான் புக் பண்ணி வெக்கேஷன் போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி வெக்கேஷன் போகிறதுக்கு பட்ஜெட் இடிக்கும். அதனால் அதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராபேக் நான் என்ன யோசிச்சேன்னா, சம்மர் பிரேக்லாம் வருது இல்லையா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டைமில், அப்போ எங்கேயாவது உள்ளுக்குள்ளேயே டெக்ஸஸ்குள்ளேயே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் சும்மா பட்டையை கிளப்பும். சென்னை வெயிலை விட தாண்டி பயங்கர வெயில் அடிக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால் நம்மளாட்டி ஒரு நாள் வெளில போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக டேன் ஆகி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதனால் வெளியில் போகிறதுக்கே நம்ம விரும்ப மாட்டோம். அப்பா இவ்வளோ வெயிலில் போகணுமா அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போது அட்லாண்டா பற்றி பார்க்கலாம். நான் அட்லாண்டாவுக்கு இப்போது 8 months ஆக போகுது. இங்கேயும் இந்தியன் பாப்புலேஷன், இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையவே இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குங்க. ஃபுல்லாக மரம் தான். அட்லாண்டாவுக்கு இன்னொரு பேரே சிட்டி இன் த ஃபாரஸ்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் காடு தாங்க. எங்கள் வீடே ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. எங்கள் வீட்டு வாசல்லேருந்து பார்த்தாலே அவ்வளோ காட்டு மரங்கள் இருக்கும். நான் ஒரு நாள் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அதனாலேயே அட்லாண்டாவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, அட்லாண்டாவுக்கு பக்கத்துலேயே நிறைய ஸ்டேட் இருக்குது. ஈஸியாக நீங்கள் காரில் போனாலே ஒரு 2-3 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் இன்னும் அவுட் ஆஃப் அட்லாண்டா எந்த ஸ்டேட்டுக்கும் போகலை. ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, ஃப்ளாரிடா இருக்குது, அதுக்கப்புறம் டெனிசி, நார்த் கரோலினா எல்லாமே ஒரு சின்ன லாங் வீக்கெண்ட் கிடச்சா கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பிளான் பண்ணிடுறாங்க. டக்குன்னு ஃப்ளாரிடாவுக்கோ, டக்குன்னு நார்த் கரோலினா, டெனிசி அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமாக தோணுது. ஏன்னா எப்போயாவது போர் அடிக்குது, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுறோம் அப்படின்னா பைக் கார்லேயே ஜஸ்ட்டு ஒரு ட்ரைவ் பண்ணி பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிட்டு அழகாக ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். அதுதான் என்னை பொறுத்தளவு ரொம்ப பெரிய விஷயமா, ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு விஷயமா தோணுது. டெக்ஸஸ் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா டேக்ஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கம்பேர் டு டெக்ஸஸ் இங்கே அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். வெதரும் எனக்கு ஓகேவாக தான் தோணுது. சம்மர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் இல்லை, அடிக்கடி மழை வந்துடுது. அதனால் சம்மர் ரொம்ப ஹாட்டாக நமக்கு ஃபீல் ஆகலை. வின்டர் டெக்ஸஸை விட கொஞ்சம் ஹெவியாக, ரொம்ப இல்லை கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வின்டரே சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் வின்டரில் தான் வந்தேன் இங்கே அட்லாண்டாக்கு. அதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என்கிட்ட யாராவது உங்களுக்கு அட்லாண்டா பிடிச்சிருக்கா, ஆஸ்டின் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் என்னோடய ஓட்டு அட்லாண்டா தான்.
ஏன்னா, நம்ம கனவுலலாம் சில டைம் யோசிச்சிருப்போம்ல, இந்த மாதிரி ஒரு பிளேஸில இப்படி ஒரு வீடு இருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு அமைஞ்ச ஒரு வீடு தான் நான் இப்ப இருக்கிற அட்லாண்டால இருக்கிற வீடு. ஏன்னா, காலையில 5:30 மணி ஆனா போதும், அலாரமே தேவையில்ல. இந்த குருவி கிளிகளோட சத்தத்திலேயே நான் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுருவேன். கண்ண விழிச்சு பார்த்தா பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா மரங்கள். ஆ வுட்டன் வீடு, மரத்தினால ஆன வீடு. அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஏத்தம் இறக்கமா இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஊட்டி, கொடைக்கானலெல்லாம் ரெசார்ட்ல தங்குனீங்கன்னா, எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இதெல்லாம் நான் வந்து கனவுல கூட நெனச்சு பார்க்கல. இந்த மாதிரி எனக்கு ஒரு பிளேஸ்ல வீடு இருக்கும். நானும் இதெல்லாம் டெய்லி அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அது கனவு வந்து எனக்கு நினைவான மாதிரி ஒரு ஃபீலு. அதனால எனக்கு வந்து அட்லாண்டா ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் டெக்சாஸ்ல லாஸ்ட்டு 2 இயர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, நாங்க டெக்சாஸ்ல எல்லா பிளேஸஸையும் சுத்தி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கே போறதுன்னும் தெரியல. அதே மாதிரி நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து வெக்கேஷன் பிளான் பண்ணுவோம். அந்த மாரி அதர் ஸ்டேட்டு அந்த மாரிலாம். அப்படி தான் நாங்க பிளான் பண்ணுவோம். இப்போ ஒரு லாங் வீக்கெண்டு 3 டேஸ் லாங் வீக்கெண்ட் வருது. ஒரு 4 டேஸ் லாங் வீக்கெண்ட் கிடைக்குது அப்படின்னா, அப்போல்லாம் நமக்கு எங்கே போறதுன்னே தெரியாது. ஏன்னா, கார்ல வந்து பக்கத்துல எல்லா பிளேஸஸையும் சுத்தி பார்த்தாச்சு. இதுக்கு மேலே எங்கே போறதுன்னும் தெரியாது. அதே மாரி எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து எல்லாரும் ஜாப் காரணமாவோ, ஏதோ காரணத்தினால நெறைய ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அப்படியே மாறிட்டாங்க. லாஸ்ட்டு 2 இயர்ஸ் பெருசா ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. பேசுறதுக்கு கூட ஆள் இல்லையே அப்படின்ற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். எங்கேயும் போறதுக்கும் வழி இல்ல. "டேய் என்ன விட்டுருங்கப்பா, நான் இந்தியாவுக்கே ஓடிடுறேன்." அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு லாஸ்ட்டு 2 இயர்ஸ் என்னோட நிலைமை. அதனாலேயே எனக்கு பெருசா ஆஸ்டின்னா எனக்கு அந்த அளவுக்கு இஷ்டம் இல்ல. பட் பார்க்கலாம் இப்போ அட்லாண்டா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் எல்லாமே நல்லபடியா போகுது. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸும் நெறைய பேர் இப்போ கிடைச்சிருக்கிறாங்க. அதனால ஐ ஃபீல் குட். பட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனாலும் இந்த இயற்கையே வந்து நம்மள வந்து ஹாப்பியா வச்சுக்குங்க. அந்த அளவுக்கு பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா அவ்வளோ நல்லா இருக்குது. இப்படிலாம் ஒரு சிட்டி இருக்கும்னு நான் கனவுல கூட நெனச்சதில்ல. ஒரு ஃபுல்லா காடு தாங்க. காட்டுக்குள்ள ஒரு ஊரே இருக்குது. அதுதான் வந்து அட்லாண்டா. சரி, இன்னைக்கு கதைக்கு வருவோம். இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறது அட்லாண்டால இருக்கிற ஜூக்கு தாங்க. ஆல்ரெடி எல்லா பிளேஸஸ் சுத்தி பார்த்தாச்சுன்னு சொன்னேன் இல்லையா? குட்டி பசங்க வந்து ஜூ பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இந்த ஜூ வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது. குட்டி ஜூ தான். ஒரு 3 ஹவர்ஸ் இருந்தா போதும். அழகா சுத்தி பார்த்து முடிச்சிடலாம். ஸோ, நாங்க காலையில ஒரு 10, 10:30க்கு கிளம்புனோம்னு நெனைக்கிறேன். 11 மணிக்கு ரீச் ஆயிட்டோம் ஜூக்கு. ஒரு 2:30ங்கும்போதெல்லாம் நாங்க வந்து சுத்தி பார்த்து முடிச்சாச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, வெயில் பயங்கரமா இருந்தது. அதனால எனக்கு வந்து நாக்கு தள்ளிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஆனா குட்டி பசங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்கு. ரியா வந்து நெறைய ஜூ பார்த்துருக்கா. ஆனா ரித்திக்கு வந்து இது தெரிஞ்சு 3வது ஜூன்னு நெனைக்கிறேன். ஆல்ரெடி நாங்க வந்து வண்டலூர் கூட்டிட்டு போயிருக்கோம். அப்புறம் அவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது பெங்களூர்ல இருக்கிற பேனர்கெட்டா ஜூ கூட்டிட்டு போயிருக்கோம். ஆனா அவனுக்கு விவரம் தெரியாது. அவனுக்கு விவரம் தெரிஞ்சு வர ஃபர்ஸ்ட்டு ஜூ வந்து இதுதான்னு நெனைக்கிறேன். அதனால அவன் பயங்கர எக்ஸைட்மெண்ட் மூட்ல இருந்தான். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு 2:30 மணிக்கா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியிலே பீஸாவும் வாங்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.